என்னடா ஒரு பெரிய மனுஷன் தலையில கையை வச்சுக்கிட்டு குரல் வித்து கட்டுற மாதிரி கூட்டத்தை குடிக்க தெரியல? நான் எடுக்க மாட்டேன் சொன்னேன். எடுத்தா பிரச்சனை இல்ல. எடுத்தா பிரச்சனையா? டேய் அவன் தலை எடுத்தா தானே பிரச்சனை, கை எடுத்தா அதுக்கு பிரச்சனை வருது. என்ன வச்சுட்டு எடுத்து பாரு. என்ன வச்சுட்டு எடுத்து பாரு. எறா கையா. டேய் என்னடா வாயில ரத்தமா இருக்கு. தலையில வச்ச எடுத்தா உடனே சங்க பிடிச்சு கடிச்சு போறானே. சங்க கடிக்கிறானா? ஆமாண்ணா 3 நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். 3 நாளாவா? எப்படிடா மாட்டினவன்ட்ட? ஏற்கனவே வெளியிட்ட ஒருத்தன் மாட்டினானா. அவன் நேக்கா என்னைய மாட்டி விட்டு போயிட்டானா. நல்ல வேளை நீ வந்து என்னைய காப்பாத்துன. எது இப்ப நான் எப்படிடா போறது வீட்டுக்கு? நீ கொஞ்ச நாளைக்கு இருந்து வாழ. இன்னைக்காவது என் பொண்டாட்டி புள்ளைய பாக்கணும். நல்லா இருப்ப நீ. அடே அடே இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. நீ எதையும் இதயம் இல்ல கைய மட்டும் எடுத்துறாத. அப்பா ஐயோ ஐயோ அப்பா ஐயோ எனக்கு தேவையாடாது. இவ்வளவு நேக்கா கோர்த்து விட்டு போயிட்டாயா? ஐயோ மனுஷனுக்கு புது புது நியாயெல்லாம் வருது. நான் என்ன பண்ணுவேன்? சங்கு மேலே குறியா இருக்காரு. யாராச்சும் வாங்கய்யா. ஐயோ ஒரு வாரமா அப்படியே ஊரா சுத்திக்கிட்டு இருக்கே. வேடிக்கை பாக்குறாங்க தவிர எவ்வளவு காப்பாத்துறாங்களா? கள்ளஞ்சக்காரங்களா இருக்காங்களே. மொட்டை வாயில ரத்தம். இவன் வேற அவன் தலையில கைய வச்சிருக்கான். என்னடி இதெல்லாம்? இவன் அவன் தலையில இருந்து கைய எடுத்தான்னு வச்சுக்க, அவன் இவன் சங்க கடிச்சிருவான். ஐயோ அப்ப இன்னும் கடிக்கவே இல்ல. இருடி கடிப்பா, கடிக்காமலா போயிருவான். இன்னைக்கு கடிக்கிறத பார்த்து தானே போகணும். சட்டாளிகளா கூத்துலக்க மாதிரி கூட்ட கூட்டமா பின்னாலே வந்து மீட்டிங் போட்ட மணிமா இருக்காளுங்களே. இந்த கதி ஒரு வாரமா ஒரு மாசமா ஒரு வருஷமா தெரியலையே. என்ன ராஜா இந்த அட்ரஸ் எங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆஹா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வந்தாச்சு. யூஸ் பண்ணிடுறா சீனி. ஏன் சார் இந்த அட்ரஸ் உங்களுக்கு சொல்லி ஆகணுமா? அப்படின்னா இவர் தலையை கொஞ்ச நேரம் பிடிங்க, அட்ரஸ் சொல்றேன். தலை அந்த கையில இருக்கு, அட்ரஸ் இந்த கையில இருக்கு, தாராளமா சொல்லலாமே. ஆஹா ஆளை பார்த்தா அரைக்கிற மாதிரி இருக்கா, ஆனா அலாட்டா இருக்கானே. இல்லங்க நீங்க தலையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நான் கைய கால ஆட்டி பெரிய அட்ரஸ் சொல்லுவேன். அவர் தலையில என்ன ப்ராப்ளம்? அவர் தலையில வந்துங்க ஐயோ சின்ன பிள்ளைல இருந்து தலை நிக்காதுங்க, அதான் ப்ராப்ளம். அப்படி என்ன வியாதி? ஐயோ அது வந்து தஸ்கோசியா வியாதின்னு அமெரிக்கால சொல்றாங்க சார். அப்படியா? அவர் வாயெல்லாம் ஏன் ரத்தமா இருக்கு? அது வந்துங்க அப்பப்ப கீழே வந்து பல்லு தெரிச்சு போகுதுங்க. அப்ப உங்களுக்கு இங்க எல்லாம் ரத்தமா இருக்கு? ஐயோ இந்த நீசப்பைய மேல சாயப்பெல்லாம் படுதுடா. அப்ப உங்க அட கொன்னப்பல உனக்கு அட்ரஸ் வேணுமா? வேணும். வேணும்னா தலை இப்படி போ. ஏன் இப்படி கேள்வியா கிடைக்கிறீங்க? கேள்விக்கு பிறந்தவனே இங்க பாரு, நான் கை எடுத்தவனே நீ வச்சிருந்தா சரி ரெடியா இருந்துக்க. தப்பிச்சிடுறா. தமிழரசா கம்பெனி நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. தொன்று தொட்டு விளங்கணும். எங்கிட்டு விளங்குறது? என்னடா அவசகுணமா? என்னங்க ஆரம்பமே ஆண்ட கண்ணு ஒரு ஆபீஸ் வாங்கிருக்கீங்க, அது எப்படி விளங்க? அவனுக்கு விளங்காம தானே நம்ம தள்ளி விட்டு போயிட்டான். சரி அதை விடுங்க, வேற ஏதாவது நல்ல பேரா யோசிப்போம். நல்ல பேரா மட்டும் இல்ல, ஸ்வீட்டா தெய்வீகமான பேரா இருக்கணும். ஸ்வீட்டா தெய்வீகமா? இந்த சான்ஸ் விட்டா வேற வழியே கிடையாது. ஏப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் மூளையை கசக்கி ஒரு நல்ல பேரை யோசனை பண்ணிருக்கேன். சொல்லவா? சொல்லு. சொல்லவா? சொல்லு. சொல்றேன். சீனிச்சாமி டிடெக்டிவ் ஏஜென்சி. உன் பேரை வைக்கிறதுக்காக வீட்டு அடமான வச்சு இவ்வளவு பெரிய கட்டடத்தை வாங்கியிருக்கேன். என்ன பேசுறான்? விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பேர்த்த வச்சுடா செய்யறது. அப்படின்னா அப்படி தாண்டா. கொஞ்சம் இருக்க. உங்க சன் என்ன சொன்னா? சுவிட்டா தெய்வீகமா பேர் கேட்டான். சீனிங்கிறது சுவிட்டு, தெய்வீகங்கிறது சாமி. அதனாலதான் சீனி சாமி டைரக்ட் ஏஜென்சின்னு சொன்னாங்க. பாருங்க வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. இல்லைன்னா என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. அதை சொல்லிட்டு போடா பொத்திக்கிட்டு. நேக்கா நம்ம பேரை வச்சிடலாம் பார்த்தா உஷார் ஆயிட்டாங்களே. சரி அப்ப நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல பேரா சொல்றேன், கேட்டுக்கங்க. ஆமா உங்க சொந்த ஊர் பேர் என்ன? சிலுக்குவார்பட்டி. உங்க மகன் பேர் என்ன? நானே சொல்றேன். தமிழரச தானாவை எடுத்துக்கங்க, சிலுக்குவார்பட்டிக்கு சீனாவை எடுத்துக்கங்க. தானா சீனா அப்படின்னா தாசி போனா ஓசிக்கு பிறந்தவனே. இன்னும் கம்பெனி ஆரம்பிக்கிற அதுக்குள்ள ஏன்டா எல்லாரும் தாசி வீட்டுக்கு கூட்டி போற? நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லு. சிலுக்குவார்பட்டி சீனாவை முன்னால வச்சுக்கங்க, தமிழரச தானாவை பின்னால வச்சுக்கங்க. ரெண்டையும் சேர்த்தா சீனா தானா டைரக்டிவ் ஏஜென்சி எப்படி இருக்கு? சீனா தானா சிஐடி சீனா தானா not 1. சூப்பர். டேய் சீனு, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நல்ல விதமா யோசிச்சு. நாங்களும் யோசிப்போம்ல. எங்க தள்ளிட்டு போற? டேய் உன் பேரை வைக்கலங்கிற கோபம் கூட இல்லாம அவங்க பேரை வச்சிருக்கே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா. மனசு கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. இப்போ என் பேரை தான் வச்சிருக்கேன். உன் பேரா? எப்படி?
சீனி சீனா தமிழரசன் தானா சீனா தானா. இப்ப அவங்களுக்கு தெரியாம நான் சைலண்ட் பார்ட்னர் தெரியுதா? கம்பெனிக்கு பேர் வச்சா மட்டும் பத்தாது, நீங்க ஃபேமஸ் ஆகணும்னா ஏதாவது சாதனை பண்ணாதானே சுட சுட செய்தியை பேப்பர்ல போட முடியும். கரெக்டா? நல்லா சொல்றேன். என்னப்பா என்னைய பாக்குற? நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் தானே? ஆமா. பல கேஸ்ல போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்குல்ல? அதுக்கு என்னப்பா? கிடைச்சிருச்சு. அம்பி ஓமப்படி அண்ணன் சொல்றதை எழுதிக்க. சொல்லுங்க. பல நாட்களாக போலீசில் பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்து கொண்டிருந்த பலே திருடன் சீனிச்சாமியை சிஐடி சீனாத்தானா அவர்கள் தனது புஜபல பராக்கிரமத்தாலே கப் என்று பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். அப்படி நான் சொல்றது எழுதிக்க. கையும் களவுமாக பிடித்த சீனாத்தானாவை சீனிச்சாமி அதே இடத்தில் குத்தி கொலை செய்து குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டார். நிஜமாவே கம்பி நீட்டிட்டான். உன் பைக் தானே அப்புறம் திருடமார் மொழிக்கிறப்போ போயா. என்ன அங்க ஒரே காக்கி ட்ரெஸ்ஸா தெரியுது? கூர்க்காவெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களா? ஆஹா, தாடிக்கார நிக்கிறானே, பிடிச்சானா நொங்க நோண்டிடுவானே. திரும்பி போனாலும் விரட்டி பிடிப்பாங்களையா. சட்டியை மாட்டிட வேண்டியதான். அம்மா, தலைக்கு மேல ஒரு மலையை வச்ச மாதிரியே இருக்கே. எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறணும்? நிறுத்து. பப்ளிக் ரோட்ல இப்படி அரை குறைவா போறியே, நான் ஃபாரினர் நினைப்பா. நாங்களும் ஃபாரினர் ஃபேமிலி தான் சார். ஃபாரினரா? பாடியை பார்த்தா பழங்கஞ்சி குடிச்சோமா இருக்கு, ஃபாரினருங்கிற. என்னடா இது மூஞ்சி வைக்கணும்? என்ன சார் வர்றவன் போறோம்னா முட்டி விளையாடிட்டு இருக்கீங்க? சார் இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃபுலோ. டேஞ்சர் ஃபுலோவா? நாங்களும் ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட அலையிற ஃபுலோஸ் தான். ஏய் ஹெல்மெட் கழட்டே. ஹெல்மெட். என்ன சார் இது? அன்று வேற தலையில காய போட்டு போயிட்டான். முடிஞ்சா புடிச்சுக்கோ. அங்க வர டிக்கெட் பிச்சைக்காரன் டாடா காமிக்கிறான். அப்பா, அது நம்ம சீனிச்சாமி மாதிரி இல்ல? விட எப்படி? போங்கடா. நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க. அந்த தமிழரசன் குரூப் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வருது. அப்படியா? நீ எங்க போனாலும் விட மாட்டோம்டா. அனு, அவங்க கிட்ட நம்ம மாட்ட கூடாது. தமிழரசா, நீ இப்படி போ, மறிச்சு நிறுத்து. ஹலோ, பின்னாடி ஒரு திருட்டு பையன் இருக்கான்ல, அவனை இறக்கி விடுங்க. நமக்கு ஆயுதம் அங்க இருக்கு. இந்த கல்லு தெரி. கல்லு விடு. ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு மண்டை உடை. நீ எங்கடா இங்க இருக்க? போலீஸ்ல தப்பிச்சிட்டியா? புடிங்க. போலீஸ்ல தப்பிச்சாலும் எங்க கிட்ட தப்பிக்க விட மாவனே வா. தண்டபாணி எட்ரா துப்பாக்கிய பின்னால சொருகு. தப்பு கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கணும். கொண்டு போங்க. சூப்பர் நியூஸ் கிடைச்சாச்சு. போங்க. சீனாத்தானான்ற பேர் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்க. நம்ம கிட்டே வந்து மாட்டுறானுங்க. தமிழரசா, என்ன பிடிக்க வந்ததுனால அவனை பிடிச்ச. நான் யாரு? வேப்பல கட்ட வேங்கடா. எங்களுக்கு தெரியும்டா, அதனாலதான் உன்னை இப்ப சும்மா விடுறோம். ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்படியே கூட கூட்டி போய் ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுறான். அங்கங்க அரிக்குது. கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போறோம். எப்படி கூட வரியா? கமிஷனர் ஆபீஸுக்கா? போடா. ஏய், பாத்து போடா. ஆடு மாடெல்லாம் இலையோட சேர்த்து எல்லாத்தையும் மேய்ஞ்சிட போகுது. டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனாத்தானோட முதல் வெற்றி இவனை பிடிச்சதுதான் சார். எஸ், குட். தேங்க் யூ சார். பை த வே, இவங்கள என்னோட பிளாக் கேட்ஸ். என்னாச்சு? பூனை பிளாக் கேட். என்னது? முதல்ல நாயோட சுத்துனா, இப்ப பூனைகளோட சுத்துறான். போலீஸ் பிடியிலிருந்து தப்பி ஓடிய தீவிரவாதியை சேம்ஸ் பாண்ட் சீனாத்தானா தன் வீர சாகசத்தால் பிடித்தார். இதுதான் நாளைக்கு வர்ற எல்லா பேப்பர்லயும் தலைப்புச் செய்தி. ஓகே பாஸ்? நல்ல கொட்டை எழுத்துல முத பக்கத்துல வரணும். ஓகே, கண்டிப்பா பாஸ். ஸ்டில் இருங்க. அப்பா, கேமரா கொடு. வாங்க ஏசி சார், எங்க போறீங்க? வாங்க, ஒண்ணா வாங்க. கோஆபரேட் பண்ணுங்க சார்.
என்னடா நம்ம லைசன்ஸ் விஷயமா கவர்னர்ட்ட மனு கொடுக்க வந்தா நம்ம ஜென்ம விரோதி ஏசி அங்க இருக்கா? உனக்கு பணம் வேணுமா? வாங்க வாங்க வாங்க. இது போடு போடு போடு. அதை கொடுங்க. எங்க கிட்டியா? புருஷன் ரொம்ப டார்ச்சர் பண்றானா? ஆமா ஆமா. கவலைப்படாத. ஹாய். பஸ் கிளம்பல? நான் என்ன டிரைவரா? அங்க பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க, அங்க போய் கேளு. ஓ, பேப்பர் படிக்கிறாங்களா? அவங்க பெரிய மேதாவி மாதிரி படிக்கிறது, ஆனா பாசஞ்சரோட பஸ்ஸை கொண்டு கம்மாக்குள்ள விட்டுறது. ஹலோ சார், பஸ் எப்ப கிளம்பும்? 2 மணிக்கு கிளம்பும். 2 மணிக்கு கிளம்புமா? அதுக்குள்ள எவ்வளவோ சாதிக்கலாமே. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஒரு பாதி சரக்க போடலாம்னு பார்த்தா சைடிஸ்க்கு ஒரு 10 பைசா கூட இல்லையே. தள்ளுப்பா, ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று கொடுப்பா. மண்டை ஒரு தினுசா இருக்க. 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20, 8237 ரூபா 50 காசு. ஒரு புது செல்லு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. என்ன சார்? இல்ல சார், ஊருக்கு போறீங்களா? ஊருக்கு தான் போறேன். இந்த பஸ்லயா? இந்த பஸ்ல போறேன். நீங்க? நானும் இதுல தான் போறேன். வாங்க போலாம். நான் கூலிங் சாப்பிட்டு வந்துறேன். அப்படியா? உங்க பக்கத்துல எனக்கு இடம் போட்டு கண்டிப்பா போட்டு வைக்கிறேன் சார். நம்ம பஸ்ல தான் போறேன். போ போ. சைடிஸ்லயே உடம்புலயே உப்பு இருக்கும்போது எதுக்கு ஊரா எனக்குறாங்க? இதை விட யாரா ஒரு சைடிஸ் வேணும் மனுஷனுக்கு? தொழில் ஆரம்பம். உட்காருங்க. முரட்டு குடியார் இருப்பம் இருக்க. இந்த நாத்தனா இது. அப்பா, என்ன சார்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்க. இருக்கட்டும், யூஸ் ஆகும். வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புவோம். கூடவே வாரேன் சீனிச்சாமி ஜூட். நம்மையே கொடியாடுறானே. இதுக்கு மேல ஒன்ன விரட்டி பிடிப்பானோ? என்ன பண்றது? ஐயோ, எல்லா பக்கம் அணை கட்டுறான். சரி, உள்ளே ஒரு ரவுண்டு போவோம். என்னடாது? போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. கத்தி வேற வச்சிருக்க. விடமாட்டான் போல் இருக்கு. ஏன் தம்பி, ஏன் அங்கேயும் எங்கேயும் உலாத்துறீங்க? ஒரு இடத்துல உட்காரலாம்ல? இல்ல, இனியும் ஊருக்கு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். தப்பு. ஊருக்கு புறப்பட்டாச்சுன்னா போய்கிட்டே இருக்கணும். திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க ஊருக்கு வர்றீங்கன்னு உங்க சொந்த பந்தமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும்ல. நீங்க போகலைன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே. ஏமாற்றம் தான், ஆனா இருந்தாலும் நான் ஊருக்கு வர்றேன்னு சொல்லலையே. சொல்லலையா? தம்பி தம்பி தம்பி, வாங்க தம்பி, உட்கார்ந்து பேசிக்கிட்டே போவோம். நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி, பேசிக்கிட்டே போனோம்னா நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க.
வாக்கு. சரி பாரு. போங்க. நீங்க போங்க. போங்க, நான் வர்றேன். போங்க. வருவேண்ணே. போங்கண்ணே. வேற பார்த்துக்க முட்டை பழம். ஐயோ ஐயோ, எங்க அவனேதான் ஏமாத்திட்டு போயிட்டானே சண்டால. ஐயோ போச்சே. தமிழே இந்தா, நேத்து ராத்திரி பூரா என் போலீஸ் பிரெயினை யூஸ் பண்ணதுல தீவிரவாதிகளை பத்தி ஒரு குழு கிடைச்சிருக்கு. என்ன? இந்த குண்டு சமாச்சாரம் வரும்போதெல்லாம் குள்ளே ஒருத்தன் உலாவிட்டே இருக்கானே, அவனை கவனிச்சியா? ஆனா அவன் மென்டல்னா கரெக்டா குண்டு வைக்கிற இடத்துல எப்படி இருக்கிறான்? நோட் த பாயிண்ட். சரி, அவனை இப்ப நாம எங்க போய் தேடுறது? நம்மது போய் அவனை தேட. எப்படியாவது எங்கேயாவது குண்டு வெடிக்கும். கரெக்டா அவன் வருவான். அவனை பிடிச்சு பொறிச்சோம்னு வச்சுக்க, பல உண்மைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். பாம்பு வச்சிருக்கிறேன், வீசிடுவேன். மேலதான் போடுவேன். கிட்ட வராதீங்க. கிட்ட வராதீங்க. எங்க ஆளுங்க வந்துட்டாங்களே. கையில பாம்பு வச்சிருக்காயா? இவன் பைத்தியக்கார சார். இது பாம்பு இல்ல, கத்திரிக்காய் சார். கத்திரிக்காய். ஐயா, என் கத்திரிக்காய் கொடுங்கடா. ஐயா, என் கத்திரிக்காய். நீ அந்த வண்டியில ஏறி போய் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஐஸ்வர்யா, புருஷன் சொன்னா கேளுல. அம்மா, உன் மாமனார் சொன்னா கேளுமா. குடும்ப மானத்தை கப்பலே தெரியாதம்மா. அம்மா சொன்னா கேளுமா. பண்ணி ரொம்ப ஆரம்பிக்காங்க. ஐஸ்வர்யாவா? அவுட்லுக்கு பார்த்தா அலங்காநல்லூர் ஒரு செட்டப் மாதிரியா இருக்கு. யோ, இந்த கவர்னர் மாளிகையில் டியூட்டி போட்டதுல இருந்து சைரன் வச்ச வண்டிக்கு சல்யூட் அடிச்சு போர் அடிச்சு போச்சியா? எப்படி இருக்கா? ஒரு சைஸா இருக்கு சார். ஏய், கண்ட்ரோல். என்ன நீ பாட்டு போயிட்டு இருக்க? எனக்கு ஒப்ப விட நினைச்சியா? கவர்னர் மாளிகை இது கேக்குறீங்களா? கவர்னர் விடவும் கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்கிட்ட சொல்லு, நான் வழங்குறேன். சரி, நான் உங்ககிட்டயே சொல்றேன். நீங்க ரூமுக்குள்ள போங்க, நான் பின்னாலே வரேன். கூப்பிட்டு வரேன்டா. வா 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 வா. வேலை போடு. ஆசைய பாரு, எடுபட்ட வயலுக்கு. சார் ஓடிட்டா சார். புடிங்க சார், புடிங்கடா, புடிங்க. ஐயோ, அம்புட்டு பேர் தடுத்துட்டாங்க. அடங்கயா, போங்க தடாதீங்கயா. ஐயோ, மிஸ்டர் கண்ணு. ஏய், தல சவாலப்பட்டேன். அந்த கேப்ல எஸ்கேப் ஆகி ஓடி வரியா? இத பார், காக்கி சட்டை எங்களை ஏமாத்தலாம், ஆனா கருப்பு சட்டை ஏமாத்தவே முடியாது. நெத்தியில போட்டா முன்னாடி விழுகிற ஓட்டையில பின்னாடி பூர்வீகமே தெரியும். ஏய், என்னது கையில காணு? டெரரிஸ்ட் நீ? கேக்கறல? கெட்ட கோவம் வரும். உன் கையோட ரூட்டே சரியில்லை. ஏதோ இருந்தாலும் தொடாம கேளுங்க சொல்றேன். சொல்லு. அடச்சே, கவர்னர் தூங்கிட்டு இருக்காரு. சங்குதி எழுப்ப சொல்லு. சொல்றேன். இந்த எடுபட்டு போய் இருக்கானே, இவன் தான் என் புருஷன். இந்த மாநிலத்துல ஐபிஎஸ்காரர் இருக்கானே, இவன் தான் என் மாமனார். இந்த ஸ்கூலுக்கு போற சொட்ட பையன் இருக்கானே, இவன் தான் என் குழந்தை. இந்த மூணு பையன்களும் சேர்ந்து இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணானுங்க. பாலியல் பலாத்காரமா? இது ரொம்ப மோசமான ஈவென்ட். ராத்திரி ஆயிடுச்சுனா நான் எங்க படுத்துனாலும் உருண்டு வந்து என் பக்கத்துல படுத்துறேன். அந்த நேரம் என்னால மாட்டேன்னு சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது. எனக்கு நீதி கிடைக்குதா? கவர்னர் வந்திருக்கு. அப்படி கவர்னர் நீதி கிடைக்கல, நான் இங்கே தீ குளிப்பேன். நான் தீ குளிக்கிறதுக்கு முன்னால இந்த ஊரையும் கொடுப்பேன், உங்களையும் கொடுத்துவேன். கவர்னர் ஐயா, கவர்னர் ஐயா. அடச்சே, காமோடு வெளியில அங்க தர. கவர்னர் இங்கிட்டு இருக்காருல. கவர்னர் ஐயா, அங்க என்ன பிரச்சனை? ரொம்ப நேரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. வர சொல்லுங்க. கவர்னர் பிஏ சார். சார், நான் சத்தம் இல்லைங்க சார், இது ஃபேமிலி ப்ராப்ளம் சார். ஐயா வர சொல்றாரு, உடனே அனுப்பிவே. அனுப்பிச்சிடுறேன் சார். டேய், கவர்னர் பார்த்தா நல்ல மனுஷனா தெரியறா. அவன் சொல்லி பொது மன்னிப்பு வாங்கி கொடுறா. வணக்கம் சார். வணக்கம் சார். 1 மினிட். யார் நீங்க? என்ன வேணும்? நான் தான் சார், சீனா தானா. சீனா தானா? ஆமா சார். இந்த பொண்ணு? இது என் ஃப்ரெண்ட் சீனிச்சாமி சார். சாரி சார், நேர்ல பார்க்கணும்.
வந்தா விட மாட்டாங்க. அதான் இப்படி மாறு விஷயத்துல. சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சின்ன நீ ட்ரெஸ் சேஞ்சுக்கு ஏற்பாடு பண்ண. நான் சார்ட்ட பேசிட்டு இருக்கேன். சரி.